சோஷியல் மீடியாவும் நியூஸ் சேனலையும் ஓப்பன் பண்ணால் முழுக்க முழுக்க மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் அந்த மொழி கொள்கை சம்மந்தப்பட்ட பிரச்சனை தான் ஓடிட்டுருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் மற்ற ஸ்டேட்டை கம்பேர் பண்ணும்போது ஓரளவுக்கு தமிழ்நாடு கல்வி ரீதியாக வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு தான் சொல்ல முடியும். அப்படிப்பட்ட சூழலை இங்கே திணிக்க வேண்டிய கட்டாயம் இல்லை. அதே போல் இங்கே ஸ்டேட் போர்டில் மட்டும்தான், அதாவது கவர்மெண்ட் ஸ்கூலில் மட்டும்தான் இருமொழி கொள்கை. மற்றபடி மெட்ரிக்லேயும் சிபிஎஸ்சி மும்மொழி கொள்கை தான் இருக்குது. அப்படிப்பட்ட சூழலில் படிக்க வர ஒருத்தருக்கு ஆப்ஷனலாக இருமொழி கொள்கை தான் எனக்கு வேணும்னு நினைக்கிறவனுக்கு அது ஆப்ஷனாக இருந்துட்டு போட்டுமே. நீங்கள் ஏன் அதுலேயும் போய் மொழியை திணிக்கணுங்கிற கட்டாயத்தில் இருக்கீங்க மும்மொழியில்? அதனால் நீங்கள் உடனே சொல்லலாம் பணம் இருக்கிறவங்க மட்டும்தான் இங்கே மும்மொழியில் படிக்கணுமா, பணம் இல்லாமல் படிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க. அப்படி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு குடும்பத்தில் ஒரு பையன் நல்லா படிக்கிறான்னு தெரிஞ்சிச்சுன்னு வச்சிங்களேன், அவனுக்கு எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, அது மெட்ரிக்கு சிபிஎஸ்சிலாம் பார்க்க மாட்டான். அந்த குடும்பத்தில் உள்ள தகப்பன் அப்படி போய் சேர்த்து பெரிய ஆக்கிடுவான். அதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்ல. எனக்கு என்னென்னா, கல்விக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குற நீங்கள் சுகாதாரத்துக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு இப்படி முக்கியத்துவம் கொடுத்து ப்ரைவேட் ஸ்ட்ரக்சரில் எவ்வளோ ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி, கேன்சருக்கு எல்லாத்துக்கும் மருத்துவம் தராங்கல்ல, அதே மாதிரி கவர்மெண்ட்லேயும் நீங்கள் ஃப்ரீயாக அது மாதிரி ரெடி பண்ணிங்கன்னா இன்னும் இந்த கவர்மெண்ட்டை சிறப்பாக பண்ணுவாங்க, இது போட்டுருவாங்கள்ல. அதையே பண்ண மாட்டேறீங்கன்னு தான் நினைக்கிறேன். ஒருவேளை அரசியலுக்காக மட்டும்தான் உங்களோட போட்டி பொறாமைகள் இருக்குமா, இல்லை மக்களுக்கான சேவையில் இருக்காதா அப்படிங்கிறது என்னோட சின்ன சந்தேகம். கல்வி இல்லைனா கூட ஒருத்தனால உயிர் வாழ்ந்துட முடியும், ஒரு தரமான மருத்துவம் இல்லைனா ஒருத்தனால உயிர் வாழ முடியுங்கிறது தான் என்னோட சின்ன கருத்து. நல்ல எண்ணங்களை வச்சு நல்ல சமுதாயத்தை உருவாக்கும். நன்றி, வணக்கம்.